நிறைய குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டாப் ஸ்கோர் வாங்கினா கூட ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க எல்லா லெவல்லையுமே. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தாலும் சரி, பிசி எம்பிசி இருந்தாலும் சரி, மெரிட் நல்லா இருக்கும், ஆனால் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்குது, அது தெரியாமே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறோம். நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜே அகாடமி சார்பாக உங்களுக்கு ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்க்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட்டா, வீடியோக்கு போலாமா? யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை தயவு செய்து ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. உங்களை சுற்றி நிறைய பேருக்கு பணம் இல்லாமல் படிக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை என்ன பண்ணிடணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஐபியும் தட்டி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணிடுங்க. ரைட்டா, வீடியோக்கு போயிடலாம். டாப் ஸ்காலர்ஷிப் எவ்ரி நீட் ஆஸ்பிரண்ட் அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் ஷுட் நோ 2026. எம்பிபிஎஸ் நீட் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னா நிறைய ஸ்காலர்ஷிப் டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு வந்து கிடைக்குது. பட் நம்ம இதை வந்து என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ டாப் ஸ்காலர்ஷிப் ஃபார் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் அண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 2026 அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, நீட் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தராங்க, எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு தராங்க, பிடிஎஸ்க்கு தராங்க, ஆயுஷ் கோர்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது. தென் வெட்டினரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள், நர்சிங் இருக்குது, தென் அலைடு ஹெல்த் சயின்ஸ், இது எல்லாத்துலேயுமே மெடிக்கல் படிக்கணும் அப்படின்ற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து எலிஜிபிள் இருக்குது. எங்கெல்லாம் சார் இந்த வந்து ஸ்காலர்ஷிப் தராங்க? எந்த இதுவை வந்து அவங்க ஸ்காலர்ஷிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னா டியூஷன் ஃபீஸ். இப்போ டியூஷன் ஃபீஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல 10 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்குது. இதுவே பிரைவேட்டாக போனீங்கன்னா 10 இருந்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் இருக்குது. இதுவே பிடிஎஸ் எடுத்துட்டோம்னா 15,000 80,000 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஃபீஸும், பிரைவேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் இருக்குது. பேம்ஸ் ஆயுர்வேதிக் இருக்கு இல்லையா, அது வந்து 20 இருந்து 80,000 வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 2 இருந்து 5 லட்சம் இருக்கு பிரைவேட்ல வந்து சார்ஜஸ் இருக்கு. இதே பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி இருக்கு இல்லையா, அது 15 இருந்து 60,000 வரைக்கும் வந்து பிரைவேட் எடுத்துக்கிட்டோம்னா 1 இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து டியூஷன் ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. பிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 15,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. 3 இருந்து 8 லட்சம் ரூபாய் பிரைவேட் காலேஜஸும் சார்ஜஸ் வந்து பண்றாங்க. பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 10,000 இருந்து 50,000 வரைக்கும் கவர்மெண்ட்ல சார்ஜ் பண்றாங்க. இதுவே நம்ம பிரைவேட்ல படிக்கணும் அப்படின்னா 30 இருந்து 3 lakhs வரைக்கும் நமக்கு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து வேரியேஷன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் யாரை எங்க எப்போ அப்ரோச் பண்ணணுமோ அதை கரெக்டா நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கணும். இதுல நம்ம ஸ்காலர்ஷிப் கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவல்ல ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இருக்கு, என்எஸ்பி. அந்த போர்ட்டல் மூலயமா நீங்க அப்ளை பண்ணி அங்க ஸ்காலர்ஷிப் எடுக்கலாம். தென் சென்ட்ரல் செக்டார் ஸ்காலர்ஷிப் இருக்கு. தென் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப். இப்போ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு எல்லாம் யார் கொடுக்குறா? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறப்ப கிளியராக கொடுத்துட்றாங்க. அது ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் சீட் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 15, 16, 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. நம்ம குழந்தைங்களே நிறைய பேர் வாங்குறாங்க. ரைட்டா, இது இல்லாமல் என்னெல்லாம் ஸ்காலர்ஷிப் இருக்குது? ஏஐசிடிஇ ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் ஸ்டேட் ஸ்காலர்ஷிப்பும் நிறைய இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் அப்ளை பண்ணணும், எங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் தராங்க. எஸ்சி எஸ்டி வெல்ஃபேருக்கு வந்து தனியாக தராங்க. பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப் கூட அவைலபிள். ஏன்னா எஸ்சி எஸ்டிக்கு போடுறப்ப நிறைய எம்பிசி கேண்டிடேட்டும் பிசி கேண்டிடேட்டும் கேட்டாங்க, எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லையா அப்படின்னு. அவங்களுக்கும் அந்த ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்கு. அது எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதுல போய் அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோல கம்பல்சரி நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. தென் வந்து மைனாரிட்டி வெல்ஃபேரும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பும் அகைன் இருக்குது. டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ட்ரஸ்ட் மூலயமா வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. தென் ரிலையன்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் வச்சிருக்காங்க, அது மூலயமா நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எல்ஐசி கோல்டன் ஜூப்ளியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தென் சீதாராம் ஜிந்தால் ஃபவுண்டேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, ஸ்காலர்ஷிப் பிஃபோர் நீட் ஸ்காலர்ஷிப் அவைலபிள் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. நீட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி காலேஜுக்கு போய் இந்த கோர்சஸ்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 9th இருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள். இதெல்லாம் நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், NMMS அப்படின்ற ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து
9th-ல இருந்து 12th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள் இருக்கு. இன்ஸ்பயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃப்டர் 12th முடிச்சு தான் கொடுப்பாங்க. தென் ஸ்டேட் மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. ஃபவுண்டேஷன் இன்ஸ்டிடியூஷனல் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு. தென் என்ஜிஓஸ் அண்ட் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப்போ அது மூலயமாவும் ப்ரொவைட் பண்றாங்க. ரைட், இது பெனிஃபிட்ஸ் எதெல்லாம் நம்ம வந்து வாங்க முடியும் அப்படின்னா டியூஷன் சப்போர்ட்டு, தென் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் சப்போர்ட் வேற அப்ளிகபிள், தென் வந்து புக்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் கிடைக்கும். தென் மெரிட் அவார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரைட், ஸ்காலர்ஷிப் ஆஃப்டர் நீட் முடிச்சதுக்குமே அப்புறமா நம்ம பிஃபோர் நீட் பார்த்தோம். ஆஃப்டர் நீட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பேம்ஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிவிஎஸ்சி, தென் பிஎஸ்சி நர்சிங், அலைட் ஹெல்த் சயின்சஸ்க்கும் எல்லாத்துக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் நம்ம அவைல் பண்ண முடியும். சப்போர்ட் மே இன்க்ளூட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டியூஷன் ஃபீஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட், ஹாஸ்டல் அசிஸ்டன்ட், புக் அலவன்ஸ், மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரீஇம்பர்ஸ் பண்ண முடியும். அதுக்கான ப்ராப்பர் சேனல்ல நம்ம போகிறப்ப நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் NSP சொன்னோம் இல்லையா, அதுல இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்காலர்ஷிப் வந்து பிளாட்ஃபார்ம். இந்த வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்க லெவல்ல நீங்க படிக்கிற கோர்ஸுக்கு என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னன்றதை செக் பண்ணிட்டு ப்ராப்பரா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இதெல்லாம் நம்ம வாங்க முடியும். எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும்னா அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எலிஜிபிள் கேட்டகரி ஸ்டூடெண்ட் இருக்காங்களே, இப்போ நம்ம பார்த்தோம்ல பிசி, பிஎம், ஓபிசி, பிசி, தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, SC ST அப்படின்ற மாதிரி இருக்குல்ல, EWS அந்த மாதிரியான இதுக்கும் இருக்கு. தென் இன்கம் பேஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் IIT பார்த்துருப்பீங்க, NIT பார்த்துருப்பீங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் less than 1 lakh அப்படின்னா, less than 5 lakhs அப்படின்னா, இயர்லி இன்கம் இருக்கிறவங்களுக்கு அதை பேஸ் பண்ணியும் நம்மளுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது டியூஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. மெரிட் பேஸ்டு ஸ்கீம்ஸும் இருக்கு. நல்ல டாப் ஸ்கோர் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஃப்ரீயெல்லாம் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரிக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் இதுக்கு என்ன தேவைப்படும், ஆதார் கார்டு நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கும், இன்கம் சர்டிஃபிகேட் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கும், அட்மிஷன் லெட்டர் எந்த காலேஜில் போய் நம்ம அட்மிஷன் போடுறோமோ அதோடைய அட்மிஷன் லெட்டர், பேங்க் பாஸ்புக், யார் வாங்க போறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பேங்க் பாஸ்புக் இருக்கணும், போனஃபைடு சர்டிஃபிகேட் எந்த இன்ஸ்டியூஷனில் அப்படின்னா அவங்க போனஃபைடு வாங்கியிருக்கணும். இதனுடைய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வரும். இப்போ SC ST போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா அந்தந்த குழந்தைங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்துடும். அவங்க எடுத்து தான் அப்புறமா வந்து காலேஜுக்கு கட்டுற மாதிரி இருக்கும். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், டிரான்ஸ்ஃபர் அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இருக்கு இல்லையா, அதை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா SC ST கேண்டிடேட், OBC எங்கெல்லாம் அப்ளிகபிள் இருக்கோ, தென் அதர் நோட்டிஃபைடு கேட்டகரிஸ் அதெல்லாம் இருக்கு, EWS கேட்டகரிக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் எங்கே கிடைக்குது, அகைன் டியூஷன் ஃபீஸில், எக்ஸாமினேஷன் ஃபீஸில், மெயின்டெனன்ஸ் அலவன்ஸில், தென் ஹாஸ்டல் சப்போர்ட். ஸ்கீம் ஒவ்வொன்றும் டிபெண்ட் இருக்கு, ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா த்ரூ தி ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலில் டிபெண்டிங் ஆன் த ஸ்கீம் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோவாக எங்கள் டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்கே போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவோம், அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டு நான் படிக்க போகிறேன், எங்கள் அப்பாவோ அம்மாவோ, அம்மாவை சார்ந்தவங்களோ அப்பாவை சார்ந்தவங்களோ யாருமே படிக்கல அப்படின்ற நம்ம இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. சப்போர்ட்ஸ் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இன் தர் ஃபேமிலி சப்ஜெக்ட் டு ஸ்டேட் ரூல். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். பெனிஃபிட் ப்ரொவைட் ஃபீ கன்செஷன் ஆர் ரீஇம்பர்ஸ்மெண்ட் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட்டு, அந்த ஸ்கீமை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா மாறும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட் அப்படின்றதுன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அது தாசில்தார் ஆஃபீஸ்ல போனா நம்ம வாங்கிக்கலாம். ஃபேமிலி டிக்ளரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். தென் அட்மிஷன் த்ரூ எலிஜிபிள் கவுன்சிலிங் நம்ம வந்து போக வேண்டியிருக்கும். நம்ம ஏதாவது ஒரு மேனேஜ்மெண்ட்ல போயிடலாம் அப்படிலாம் கிடையாது. அட்மிஷன் த்ரூ எலிஜிபிள் கவுன்சிலிங் மூலமா போனோம். இன்கம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுல மெனி ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. தென் SC ST வெல்ஃபேருக்கு தராங்க. தென் வந்து BC MBC அது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. EWSக்கும் சப்போர்ட் இருக்கு. ஹாஸ்டல் அசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நம்ம சொன்ன மாதிரி டியூஷன் ஃபீ ரீஇம்பர்ஸ் பண்ணலாம், புக் அலவன்ஸ் இருக்கும், தென் ஹாஸ்டல் சப்போர்ட், மெயின்டெனன்ஸ் அலவன்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மைனாரிட்டிக்கு ஸ்காலர்ஷிப் அவைலபிள் இருக்கு, கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு இருக்கு, சிக்குக்கு இருக்கு, புத்திஸ்ட் இருக்கு, தென் ஜெயின், பார்சி இதெல்லாம் இருக்கா சார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு. இதெல்லாத்தையும் கரெக்டாக நம்ம பார்த்து யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய டியூஷன் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ், அகாடமிக் சப்போர்ட் நம்மளுக்கு ஈஸியா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா என்னன்னா இதுக்கான டாக்குமெண்ட் நம்ம ப்ராப்பரா பக்கா வச்சிருக்கணும். எல்லாரும் வச்சிருப்பாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மைனாரிட்டி சர்டிஃபிகேட் அவங்க ஸ்கூல்லேயே நம்ம வாங்கிக்கலாம், தாசில்தார் ஆஃபீஸ்லாம் வாங்கிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். அட்மிஷன் ப்ரூஃப் நம்ம வந்து கொடுக்கணும், பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். இது கொடுத்தா நம்மளுக்கு இதுக்கான ஸ்காலர்ஷிப்பை நம்ம அவைல் பண்ண முடியும். அடுத்தது வந்து பிரைவேட் கார்பரேட் ஸ்காலர்ஷிப். இது நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய இடத்துல.
சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் தனியாக இல்லாமல் இவங்களும் வந்து டைரெக்டாகவே டாடா ட்ரஸ்ட், ரிலையன்ஸ், எல்ஐசி கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன், சீதாராம் ஜிந்தால் பில்டிங், அதர் என்ஜிஓ ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களும் அகடமிக்கும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஃபார் சம் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுக்கும் வந்து கொடுக்குறாங்க. கோர்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன் எலிஜிபிலிட்டிக்கும் நம்மளுக்கு இது வந்து பண்ண முடியும். இதில் நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடியாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன வச்சுக்கணும்னா, இப்போ நீட்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அப்ளிகபிளோ அதில் கொடுக்கலாம். இல்லை அட்மிஷன் லெட்டர் கம்பல்சரி நம்ம கொடுத்தே ஆகணும். ஃபீ ரிசிப்ட், ஆதார் கார்டு, பேனு, இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், தென் போனஃபைடு சர்டிஃபிகேட், தென் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் கம்பல்சரி இதெல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கணும். பாஸ்போர்ட் ஃபோட்டோ, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு இஃப் அப்ளிகபிள் எங்கெல்லாம் அப்ளிகபிள் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட்ஸை நம்ம வாங்கி வச்சுக்கிறது தவிர்க்க முடியாது. அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா எந்த ஸ்காலர்ஷிப் நம்மளுக்கு வேணும், எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு கரெக்டாக டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வச்சுட்டு ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அனுப்பிச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதற்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ரைட். காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறதுனா, நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் எங்கே கொடுக்குறாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப்பை பற்றி டீட்டெயில்ஸே நிறைய தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்று எஸ்சி எஸ்டி, இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இது இல்லாமல் இவ்வளோ ஸ்காலர்ஷிப் வந்து இன்ஸ்பயர் ஒன்று இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ கேள்விப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கேள்விப்படாதனால என்ன ஆகுதுன்னா எங்கே எப்போ கொடுக்குறாங்கன்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் மிஸ் ஆகிடுது. அதாவது மிஸ்ஸிங் அப்ளிகேஷன் டேட்லைட்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. அப்லோடிங் இன்கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ், இன்வேலிட் வந்து பேங்க் டீடைல்ஸ் கொடுக்கறது, எக்ஸ்பயர்டு இன்கம் சர்டிஃபிகேட். இந்த எக்ஸ்பயர்டு இன்கம் சர்டிஃபிகேட்ல நிறைய பேருக்கு இந்த வாட்டி ஐசரில் சீட்டே எடுக்க முடியல. ஏன்னா ஓபிசி என்சிஎல்ல பழைய சர்டிஃபிகேட் வச்சுட்டு இப்போ லேட்டஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டால் அப்லோட் பண்ணாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாமல் போயிடுச்சு. ரைட்டா. நேம் மிஸ் மேட்ச் அக்ராஸ் சர்டிஃபிகேட், நாட் ட்ராக்கிங் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த மிஸ்டேக்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா. இதெல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துங்க. கிளாஸ் 11, 12, ஆஃப்டர் டூரிங் வந்து கோர்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லையும் நம்மளுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதா செய்யுது. ரைட். இதெல்லாம் உங்களுக்கு எங்கே எதில் எப்படி அப்படின்லான்ற மாதிரி தனியாக வீடியோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ அது உங்களுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ வரப்போ நான் உங்களை திருப்பி பார்க்குறேன். இதில் ஏதாவது டவுட்டோ கிளாரிட்டியோ வேணும்னா 91767521 ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்? ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.